நம்ம வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும், இந்த வாழ்கின்ற காலம் எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்த அருட்பிரசாதம் அப்படின்னா அதில் எந்த மிகையும் அல்ல. வாழ்கின்ற இந்த நொடி, நாம் வாழ்கின்ற இந்த நொடி அது மட்டுமே நிலையானது அப்படின்னா அதுலேயும் மிகை அல்ல. இந்த நொடியை கொடுத்தது யார் அப்படின்னா எம்பெருமான் ஈசன் அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம். அப்போ வாழ்க்கையில் எது நடக்கணும், எது நடந்தது, எது நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தீர்மானிக்கிறத காட்டிலும் இறைவன் காட்டுகின்ற பாதையில் நாம் செல்வதே உத்தமமானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியிட்டு கூறலாம். நல்ல ஞாபகம் இருக்கு அடியார்களே, எனது சிறு வயது முதலே ஏனென்றே தெரியாமல் சிவ வழிபாட்டை மேற்கொண்டேன். சொல்வதற்கு யாருமில்லை, வழிகாட்டுவதற்கும் யாருமில்லை. நானாக பிடித்த லிங்கம், நானாக செய்த வழிபாடு, எம்மை ஆட்கொண்ட இறைவனின் அருளால் அது நடைபெற்றிருக்கிறது என்பது தற்போதுதான் தெரிய வருகிறது. அதை உணர்வதற்கு கூட நாம் வழிபடுவது யார் என்று தெரியாமலே நாம் செய்த வழிபாடுகள், நாம் செய்த சிறு சிறு காரியங்கள், அதனின் தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்திற்கு வந்த பிறகுதான் தெரிய வருகிறது. அதனால தான் சொல்லப்படுறது, எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியமானது ஈசனின் செயலால் நடைபெறக்கூடியது அப்படிங்கிறது. எப்பவுமே ஒரு வினையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் முன், அதாவது ஒரு பொருளை பார்க்குறீங்க, பார்த்தமே உங்க மனசுல ஒன்று தோணும், ஆகும் ஆகாது, வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது, அதுதான் இறைவனோட குரல். அதை தாண்டி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா அந்த உள்ளீடுகள் எல்லாம் நம்ம மனசுக்கு போகும், மனசு ஒரு முடிவு எடுக்கும். அந்த மனசு எடுக்கிற முடிவு பெரும்பாலும் எதையாச்சும் பற்றி கொண்டு எடுக்கின்ற முடிவாக இருக்கும். அந்த பற்றுதலின் காரணமாக இருக்கின்ற முடிவுகள் சில நேரத்தில் தவறாகவும் போய்விடுகின்றன. அதனாலதான் சொல்றது, எடுத்ததுமே ஒரு பொருளை பார்த்ததுமே நம் உள்ளுணர்வு ஒன்று சொல்லும், அது இறைவனின் குரலாக ஒலிக்கும். இப்போ ஒரு செயலை நம்ம ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த செயலின் நீட்சி இருக்கும் உங்களது வாழ்க்கையில். நல்ல ஞாபகம் வச்சுக்குங்க. இப்ப நீங்க ஒரு நல்லது செய்யறீங்க அப்படிங்கும் போது அந்த செயலோட நீட்சி உங்களது வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். அது இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நாளைக்கும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் இதன் நீட்சி இருக்கும். நம்ம சாதாரணமா ஒரு 10 பேத்துக்கு இன்னைக்கு சாதம் வாங்கி தர்றோம் அப்படின்னா இன்னைக்கு 10 பேத்தோட பசியை போக்குறது உங்க கடமை இல்லை. இறைவன் உங்களை கருவியாக பயன்படுத்தி கொண்டு அந்த 10 பேரின் பசியை போக்கி இருக்கிறார். இதோட நீட்சி இன்னும் தொடரக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அதே போலதான் சிவ வழிபாடு செய்ய ஆரம்பிக்கின்றீங்க அப்படிங்கும் போது அது கிட்டத்தட்ட அது ஒரு ஆரம்பம் மட்டுமே. அதனோட நீட்சி பெரிய விஷயமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு உச்ச நிலையை அடைவதற்கான தொடக்கமாக அந்த நிலையானது இருக்கலாம். அதனால எதையுமே சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த நொடியில நீங்க எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக என்னாலும் இருக்கும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ளக்கூடாது. ஒரு செயலை செய்கின்றோம் அப்படிங்கும் போது அது ஈசனின் மீது பாரத்தை போட்டு விட்டு செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். ஈசன் என்ன சொல்கிறாரோ உங்களுக்குள் இருந்து அதை பின்பற்றி நடந்து சென்றோமே ஆனால் கண்டிப்பா அதோட நீட்சியானது நன்றாகவே இருக்கும். அதோட தொடர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா ஒரு வினை இப்ப செய்யறோம்னா அது இப்பயே முடிந்து விடுவது கிடையாது. இதன் தொடர்ச்சி தான் நமது வாழ்க்கை. அந்த தொடர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஈசனோட அனுகிரகத்திற்கு தகுந்தாற் போல எல்லாமே நடக்கும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு வினையும் அவ்வாறு தான். நல்லது செய்தால் அதுவே ஒரு நீட்சியாக தொடரும், அல்லது எதிர்மாறாக செய்யும் போது அதுவும் ஒரு நீட்சியாக தொடரும். நீங்க நல்லது செஞ்சீங்க, இல்ல சிவனவே அடிபணிந்து செல்கிறீர்கள், அவர் மந்திரத்தை மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல மேன்மை அடைந்து கொண்டு சென்று கொண்டே இருப்போம். அதோட நீட்சிக்கு அவரே குருவாகவும் இருக்கின்றார். குருவை உங்களுக்கு அடையாளமும் காட்டுகின்றார். அதன் வாயிலாக உங்கள் வாழ்க்கையோட நீட்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமையும். உண்மை, நாம் கண்ட உண்மை பொருள் அது. நாம் என்ன ஏது என்று தெரியாது செய்த பூஜைகள் இன்று அவர் மீது அளவற்ற பற்றை உண்டாக்கி இருக்கின்றன. யாருமே சொல்றதுக்கு இல்லையே, இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் யாரும் சொல்றதுக்கு இல்லை. உள்ள இருந்து தோணிச்சு செஞ்சோம். இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்வாக அவரே எல்லாம் என்று நினைக்கக்கூடிய வகையில் நம்மை மாற்றி இருக்கிறது என்றால் கண்டிப்பா இது எல்லாம் அவரின் செயலே. நாம் எப்ப என்ன எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் அவர் தீர்மானித்து விடுகிறார். முதல் குரல் அவர் குரல். அதை கேட்டு நாம் செயல்படும் போது கண்டிப்பாக எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு நடைபெறுகின்றன. எல்லா வழிகளையும் அவர் காட்டுவார். அதுல எந்த மாற்று கருத்துமே வேண்டாம்.
ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்லுவாங்க, யார் ஒருத்தர் எந்த ஒரு வினாடியும் இறைவனை பிரியாது இருக்கின்றாரோ அவர் உடலே இறைவன் வசிக்கும் கோவில் ஆகின்றது அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவரை விட்டு இறைவன் நீங்குவதில்லை. எந்த நேரத்திலையும் இறைவனோட மந்திரத்தையும் மறப்பதில்லை, இறைவனோட நினைவையும் மறப்பதில்லை, இறைவனையும் மறப்பதில்லை. அப்படிங்கும் போது இறைவன் அவரை மறப்பதில்லை. அவராகவே இருக்கின்றார், அவருள்ளே இருக்கின்றார், அவருக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார், அவருக்கு குருவாக இருக்கின்றார், அனைத்தையும் செய்கின்றார். அவரோட வாழ்க்கை வந்துட்டு அந்த கர்மாவை எல்லாம் கழித்து கொண்டு அவர் பாதம் சேர்வதற்கான எல்லா வழிகளையும் காட்டுவார் இறைவன். அதனாலதான் சொல்றது, எந்த ஒரு வினாடியும் அவர் நினைவில் இருந்து தவறாமல் இருங்கள். அவர் மந்திரத்தை சொல்லாமல் இருக்க வேண்டாம், சொல்லிக்கொண்டே இருங்கள். அவரோட அந்த சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உடலானது சிவனுடைய கோவிலாக மாறுகிறது. சிவபெருமான் வசிக்கின்ற அந்த கோவிலாக மாறும் அந்த அற்புதமான அந்த உடம்பானது